ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, சவுதி டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கூட எப்பயுமே இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வண்டி கொடுப்பாங்க, ட்ரெய்லர் கொடுப்பாங்க, உங்களுக்கு ட்ரெயில் டெஸ்ட் எடுப்பாங்க, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு. அப்போ ட்ரெயில் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு. சப்போஸ் உங்களுக்கு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து 144 ரூபா லெஸ்ஸாக பே பண்ணணும். ஓகே, வெறும் 500 ரியால் பே பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகல, இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா 644 ரியால் பே பண்ணணும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 500 ரியால் பே பண்ணால் போதும். சப்போஸ் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலோ இல்லை நீங்கள் கொண்டு போகாட்டினாலும் அவங்க வந்து 644 ரியால் பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சவுதி டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸோ இல்லை உங்கள் நாட்டோட டிரைவிங் லைசன்ஸை கையில் கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.